ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அதே அளவுக்கு பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ வில்லேஜ்குள்ள ஒரு ஆள் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பொறுமையா வுட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கவோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, சீக்கிரம் லார்டு கிட்ட போய் சொல்லு, காப்ளின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். காப்ளின்ஸ்கா இவ்வளோ பெல்டப் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நம்ம ஹீரோ கையில லைட்டை எவ்வளோ நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கறான். 10 செகண்ட்ஸ்க்கு வச்சிருக்க முடியுதா அப்படின்னு மாதிரி பார்க்கறான். என்னாச்சு ஷியான், ஒன்று பார்த்தா ஹாப்பியா தெரியலையேன்னு மாதிரி கேட்கவும், இப்போ என்னால அதிக மேஜிக் ரிலீஸ் பண்ண முடியுது, அது ஹாப்பி தான். ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மரியாதை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே சூடா இருக்கு அப்படின்னு சொல்றான். மேஜிக் ரொம்பவே சூப்பர் ஷியான் அப்படின்னு வா சொல்றான். ஃபயர் பால், தண்டர் போல்ட் எல்லாம் நான் சீக்கிரமே உருவாக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது என்னன்னு எனக்கு தெரியல, நீ சொன்னா சரிதான் அப்படின்னு வா சொல்றான். ஹாரிஸ்க்கும் கூட இதுல ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கூட கூடாதுன்னு அவங்க அப்பா ஏன் சொன்னாரு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கீழே ஆளுங்களோட சவுண்ட் கேக்குது. வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ்ல இருக்குன்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா காப்ளின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவோம். அதுக்கே இவ்வளவு சீரியஸா சொல்றாங்க. காப்ளின்ஸ் எல்லாம் வீக்கா தானே இருக்கும், ஒருவேளை இந்த வேர்ல்டுல அது ரொம்ப ஸ்ட்ராங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் நம்ம மனுஷன்ல தான் சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நாஷியானியும் மத்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்றேன்னு மாதிரி சொன்னாலும் அவ கை நடுங்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் 2 காப்ளின் தான் இருக்கு, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ கூப்பிட்டா அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. காப்ளின்ஸ் புத்திசாலித்தனமா யோசிக்குமா நம்ம ஹீரோ கேட்கறா. இல்ல அப்படின்னு அவர் சொல்லவும், அப்படின்னா நாங்க மாடி ஃப்ளோர்ல இருக்கோம், கதவை திறந்ததால மாடி வரைக்கும் வர முடியாதுல்ல நம்ம ஹீரோ சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் ரிட்டர்ன் வந்துட்டோம்னா உனக்கு சிக்னல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கதவை தர அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஜன்னல் கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணி இப்ப மாடியில போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே இவங்க இந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு காப்ளின் நின்றுட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அது ஜம்ப் பண்ணி டைரக்டா உள்ள வருது. வாசல்ல இருக்கிற கதவை அது ஸ்கிராச் போட ஆரம்பிக்குது. அப்பா வந்துட்டாரோன்னு கேட்கவோ, இல்ல அவர் சிக்னல் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றாங்க. அப்படின்னு தான் வந்துட்டு அப்படின்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அமைதியா இருக்குன்னு பார்த்தா திடீர்னு ஜன்னலோட ஒரு சவுண்ட் கேட்கு. அது விண்டோ உடச்சிட்டு உள்ள வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சவுண்டுன்னு மாதிரி சொல்லுவோம். அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ரைட்டா இப்போ அது மாடிக்கு தான் வருது. எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. ஸோ அந்த காப்ளினும் எந்த கதவுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியாம அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இவங்க கதவை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டா. இடியோட சவுண்டை கேட்ட ஒரு அம்மாவும் பொண்ணும் கத்திருக்காங்க. இந்த ரூம்ல தான் சவுண்ட் வந்துச்சுன்னு இப்போ காப்ளின் அந்த கதவை போட்டு உடைக்க ஆரம்பிக்குது. கதவை உடச்சுக்கிட்டு இப்போ அந்த காப்ளின் உள்ள வந்துடுச்சு. காப்ளின்ஸை பத்தியும் நான் முன்னாடியே ரிசர்ச் பண்ணிருக்கணும். நான் ஒரு முட்டாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் குழந்தைங்களை கொன்றாதான் அவங்க அம்மா போய் நிற்கிறாங்க. அவங்க அம்மா விழுறத பார்த்து அந்த காப்ளின் வில்லத்தனமா சிரிக்குது. தாண்டி தான் அவங்கள தொடணும் அப்படின்னு சொல்லி இப்போ மரியாதை ஸ்வாட் எடுத்துட்டு ஃபைட்டுக்கு போறா. ஒரே அடையில அது ஸ்வாடை தள்ளி விட்டுருது. சிஸ்டர் ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா மரியாதையா உட்காந்து அவங்க அம்மா அவளை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க அம்மா முதுகுல காயம் ஏற்பட்டு நிறைய ரத்தம் போக ஆரம்பிக்குது. இப்படியே போனா அவங்க 2 பேரும் இறந்துருவாங்க. இல்ல நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதோட கையை போய் பிடிச்சிக்கிறான். பட் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜஸ்ட் கையை பிடிச்சா ஒன்னும் பண்ண போறது இல்லை. மேஜிக்கல் எனர்ஜி அவனோட கையில கேதர் பண்ணி அந்த மான்ஸ்டர் கையில வைக்கவும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போன உடனே மான்ஸ்டர் கிட்ட இருக்கிற மேஜிக் எனர்ஜி ரியாக்ட் பண்ணி அதை அப்படியே சுட ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டரோட கை பொசுங்கி போயிருது. விட்ட மாட்டா இன்னும் அதிகம் அதோட தலையில நம்ம ஹீரோ மேஜிக் பவரை செலுத்துறான். அந்த மான்ஸ்டரோட தலை மொத்தமா கருகி இப்போ அந்த காப்ளின் இறந்து போயிருது. மேஜிக் பவர் இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு நம்ம ஹீரோ பண்ணது என்ன அப்படின்றது ஈஸியா புரியாது. நம்ம ஹீரோ அதை கொலை பண்ணதை பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு குட்டி பையன் பயப்படுறான். எல்லாரும் ஏன் என்ன மான்ஸ்டர் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷியான், நீ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரோஸ் வந்து சொல்றா. இவங்க அம்மாக்கு தான் இப்ப நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி மரி கத்திட்டு இருக்கவும் மரிய ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஷியான், நான் மரிய பாத்துக்கிறேன், நீ லேடி அம்மாவை பாரு அப்படின்னு ரோஸ் சொல்றா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். அவங்க அம்மாவை தூக்கி இப்போ பெட்ல படுக்க வைக்கிறாங்க. யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களான்னு கேட்டா யாரும் இல்ல. இது நான் எதிர்பார்த்தது தான். என் வாழ்ல நான் டிவியில பார்த்ததை வச்சு தான் ஏதாச்சும் பண்ணணும். யாருக்காச்சும் தைக்க தெரியுமான்னு கேட்டா ஒரு லேடி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ரூம்ல தைக்கிறதுக்கான டூல்ஸ் இருக்கு, ஆல்கஹால் எடுத்துட்டு வாங்க, சில பேர் இந்த காப்ளின்ஸோட பாடியை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். நம்ம ஹீரோவை பார்த்து பயந்த பையனும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஃப்ரெஷ்ஷான கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் பிளட் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே, எனக்கு மரியாதைலாம் தர வேணாம், ஷியான்னு மட்டும் கூப்பிடுங்க. இவங்களோட காயோ இது அந்த அளவுக்கு ஆழமா இல்ல, சோ இதை நம்ம தச்சா மட்டும் போதும். பட் அந்த காப்ளினோட நகத்துல பாய்சன் இருந்ததுன்னா இல்ல அப்படி இருக்க வாய்ப்பில்ல, இந்த காயத்தை ஸ்டிச் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். லேடி அம்மாவை நான் இன்னும் காயப்படுத்துறதா அப்படின்னு அந்த லேடி பயப்படுறா. பண்ணாதான் அவங்களோட பிளட் ஸ்டாப் ஆகி அவங்களோட காயம் ஹீலிங் ஆகும். அவங்கள காயப்படுத்தினாதான் அவங்க காயத்தை ஹீலிங் பண்ண முடியும், ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கறதுனால அந்த லேடியோ சரி அப்படின்னு சொல்றா. ஆல்கஹாலை யூஸ் பண்ணி பிளட் எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த லேடியும் அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க அம்மாக்கு ஸ்டிச்சிங்க போட்டு விட்டுருதா. தேங்க்யூ இல்லையா, எங்க அம்மாவை காப்பாத்திட்டீங்க நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்கன்னு வா சொல்றேன். மறுபடியும் இப்ப நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறா. ஃபைனலி இப்ப அவங்க அப்பா
அப்பாவும் வந்துட்டாங்க. 2 காப்ளின்ஸை கொண்டுட்டு பார்த்தா 3வது ஒரு காப்ளின் இருந்ததுக்கான தடம் தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க வில்லேஜ் நோக்கி ஓடி வந்திருக்காங்க. சில பேருக்கு அடிபட்டிருக்கு, பட் உயிரிழப்பு ஏற்படல. அடுத்த நாள் டாக்டர் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு அடிப்பட்ட டயத்துல எங்க டாக்டர் இருந்திருக்காங்க போல, பெர்ஃபெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. என் பையன் தான் இதை பண்ணதா அப்படின்னு அவங்க அப்பாவும் எதுவும் சொல்லாம அப்படியே சமாளிச்சிருந்தாங்க. அம்மா என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, சாரின்னு மாதிரி சொன்னா. தைரியமா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி போய் நின்னல, நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நடந்த எல்லாத்தையும் வில்லேஜர் சொன்னாங்க. நீ சொன்னதும் அதுவும் ஒத்து போகுது. உங்க அம்மாக்கு நீ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்த, உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு கேட்கவும், நான் ரீஇன்கார்னேட் ஆனேன்னு சொன்னா இவங்க நம்பவா போறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, தெரியல பட் எப்படியோ எனக்கு அதெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ எப்படி கொன்ன, மேஜிக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், அப்படின்னா நீங்க மேஜிக்கை நம்புறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய என் பையன் ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக்னு சம்மந்தமே இல்லாத ஒன்று சொன்னான். ஸோ நான் உன்னை நம்புறேன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ஆமா ஷியான் உண்மையிலேயே அமேசிங், அவன் மேஜிக்காக ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லுவோம். இந்த ரிசர்ச்லாம் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியா, இதை இன்னைக்கே நிறுத்திடு, இதுக்கப்புறம் அந்த மேஜிக்லாம் பத்தி பேசாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்னா அந்த மேஜிக்கை பத்தி வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சா அது ரொம்பவே டேஞ்சரஸ், ஒரு மான்ஸ்டரையே கொல்ற அளவுக்கு அந்த பவர், அது ஆபத்தானதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணியிருக்கான், அவன் இல்லைன்னா அம்மாவும் நானும் செத்துருப்போம், அவனை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி சண்டை போடுறா. அந்த பவரை இன்ஸ்டன்டா காப்ளினியே கொன்னுடுச்சு, மற்றவங்களுக்குலாம் இது தெரிய வந்தா பெரிய பிரச்சனையாகும்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி நான் மேஜிக் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இன்னும் சின்ன பையன் தெரியாம பேசிட்டு இருக்கான்னு சொன்னா, நான் தெரிஞ்சுதான் பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபியூச்சர்ல நீ வருத்தப்படுவேன்னு சொல்லுவோம். நான் வருத்தப்பட மாட்டேன், ஒருவேளை இது டேஞ்சரஸ், இதால பிரச்சனை வருதுன்னு நினைச்சா ஃபேமிலியை விட்டு என்ன டிஸ்அவுன் பண்ணிருங்க நம்ம ஹீரோ சொல்லவும். மாதிரி ஷாக் ஆகுறா. நீ அந்த அளவுக்கு மேஜிக்ல சீரியஸா இருக்குன்னா அப்ப சரி ஓகே, நீ உன்னோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம், பட் ஒரு கண்டிஷன், நீ அதுல என்ன ரிசல்ட்டை கண்டுபிடிச்சாலும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும், அது டேஞ்சரஸ்னு தெரிஞ்சா நான் உன்னை ஸ்டாப் பண்ணுவேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீங்களா அப்ப எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா நம்ம ஹீரோ கண் கலங்குறான். தலைன்னு வந்து ரிஷியான், உன்னாலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிரோட இருக்காங்கன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மேஜிக்கை நம்ம ஹீரோக்கு யூஸ் பண்ணவே தெரியல, பட் அப்படி இருந்துமே நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் கொண்டுட்டான், அது ஒரு டேஞ்சரஸ் பவர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயப்படுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவேன்னு சொன்னதுனால இப்போ அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இனிதான் கதையே இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.